ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆணி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிர ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுரு தலைவன் இந்த சுக்கிரன், ஆடல் பாடலுக்கு காரகன், சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிர பகவான். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரன் ஒருவரை காரணமாக அமைவார். அதே போல சொகுசான வாகன யோகம் இந்த சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்து துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பாக்கியாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு பாருங்க, சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அவர் சுக்கிரன் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு இந்த காலகட்டத்தில். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியோடு புதன் பகவான் பாக்கியாதிபதி சேர்ந்திருப்பது உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும். ஏன்னா பாக்கியாதிபதிங்கிறவர் லட்சுமி அருளக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருப்பதனால பணம் சரளமாக புழங்கும் இந்த காலகட்டத்தில். அதே புதன் பார்த்தீங்கன்னா ஒரு விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர்ங்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். நீண்ட காலமாக பாருங்கள் தீராத வழக்குகள் தீரும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு. அதாவது உங்களுடைய சொத்து பேரில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் மிகப்பெரிய புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனசில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை பார்க்க முடியும் துலா ராசிக்காரர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு வியாபார காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சேர்ந்திருப்பது வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் இந்த காலகட்டத்தில். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியோடு புதன் சேர்க்கை பெறுவது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியோட புதன் சேர்ந்திருப்பது கமிஷன் தொழில், கம்ப்யூட்டரு, ஆடிட்டிங்கு, கணக்கு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த இனங்களில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதியோடு பாக்கியாதிபதி சேர்ந்திருப்பது அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த எதிர்பாராத பணப்புழக்கம், ஒரு எதிர்பாராத யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே 8ஆம் அதிபதியாக வருவதனால இந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது குருட்டு அதிர்ஷ்டம் ஏற்படும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் பாருங்கள், துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் தற்போது 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அவர் 8ஆம் இடத்துல மறைகிறார். குரு பகவான் பாருங்க கௌரவக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன். அப்போ புத்திரக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் துலா ராசிக்காரர்கள். குரு பகவான் இன்னும் கிட்டத்தட்ட 10 மாதத்திற்கு பாருங்க 8ஆம் இடத்துல இருப்பார். அதே போல் குரு பகவான் கௌரவக்காரகன். இந்த 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் கௌரவ பிரச்சனை வரும், சின்ன சின்ன அவமானங்கள் வரும். அதனால் உங்களுக்கு கீழ்நிலையில் வேலை, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழ்நிலையில் வேலை பார்க்கக்கூடியவங்ககிட்டலாம் பாருங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். அப்போ கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதே போல் ஜாயிண்ட் போடக்கூடாது 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது. மேலும் பாருங்கள், இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிற வரையும்
எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பெருந்தொகைகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் 2க்கும் 7க்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணிக்கிறார். துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க, குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதனால குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல பேச்சாற்றல் இருக்கும். சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி செவ்வாய் தனாதிபதி செவ்வாய் தனக்காரகன் குரு மேலே பயணிக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத பணப்புழக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல 7ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். அதே போல துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. அவர் புத்தி ஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் ஒரு இயற்கையாகவே ஒரு மந்த கிரகம். அவர் புத்தி ஸ்தானத்தில் இருப்பதனால முடிவெடுப்பதில் பாருங்க கொஞ்சம் தாமதம் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுங்க 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. ஆனால் திட்டமிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தோடும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்வது. அதே போல் 6ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ராகு பகவான் தான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு வேலை தேடி போகிறீங்க, ஒரு உத்தியோகத்துக்காக போகிறீங்க அப்படின்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. முக்கியமாக பாருங்கள், 6ஆம் இடத்துல பாவகரங்கள் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய சுய முயற்சினால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் சாதிக்க முடியும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல பாவகரங்கள் சஞ்சாரம் செய்வதாங்க சிறப்பு. அப்போ ராகு பகவான் உங்களுடைய உழைப்புக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க துளாராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் பாருங்க, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். ஏன்னா பாக்கியாதிபதி ஒரு வலுவான கோணாதிபதி. அவரோட உங்கள் ராசிக்கு அதிபதி சேர்ந்திருப்பதனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நன்மையில் முடியும். துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் கூட அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிக்கு அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல பாருங்கள் சஞ்சாரம் செய்வது. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியோட புதன் பகவான் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும், யோகத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும் துளாராசிக்காரர்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் உணர முடியும் துளாராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கிளவனி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.